ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் பரிசுத்தவான்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தில் வந்து பங்கடைய வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதற்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். உங்களை ரட்சித்து பிசாசின் அந்தகாரத்திலிருந்து உங்களை விடுவித்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள உங்களுக்கு கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து இதை விலகிக் கொள்ள முடியாத ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்து ஒரு சபையை கொடுத்து ஒரு போதகரை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் எதுக்கு? நீங்கள் எப்படியாவது பரிசுத்தவான்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தில் பூரணமாய் பங்கு பெற வேண்டும். நீங்கள் பூரணமாய் அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும், அனுபவித்து அதிலே வாழ வேண்டும், தலை தோங்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே தான் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். செய்ய வேண்டியது ஏதாவது இருக்குதா? எடுத்து வாயில வைக்காத குறைதான், எடுத்து திணிக்காத குறைதான். அதை மட்டும் அவர் செய்வதில்லை. அதை ஏன் செய்வதில்லைன்னா உங்களை அவர் மதிக்கிறார். நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். தீர்மானம்னா சாதாரண ஒரு தீர்மானம் இல்லை, ஒரு தரமான தீர்மானம், ஒரு குவாலிட்டி டிசிஷனை நீங்கள் எடுக்க வேண்டும். எடுத்தால் தான் இதில் இதில் நான் பங்கடைவேன். கடவுள் எனக்காக பரலோக தேவன் இந்த பூலோகத்துக்கு அவருடைய குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையில் மரிக்க செய்து அவரை உயிரோடு எழுப்பி எல்லாவற்றையும் ஏற்படுத்தி அதை விளங்கி கொள்வது எனக்கு வார்த்தையும் ஆவியானவரையும் கொடுத்து சபையை கொடுத்து போதவர்களை கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்து நான் இந்த உலகத்திலே வெற்றிகரமாக வாழும்படியாக பிசாசை ஜெயிக்கும்படியாக சர்வாயுத வர்க்கத்தையும் எனக்கு கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறாரே. இதை நான் விளங்கி கொள்ள போகிறேன். இதை எப்படியாவது இந்த வெற்றி வாழ்க்கையை நான் அனுபவித்தே தீர்வேன், வேற விதத்தில் நான் வாழ மாட்டேன், இந்த வெற்றி வாழ்க்கையில வாழுவேன் என்கிற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். தரமான தீர்மானத்தை நான் எடுத்த உடனே கடவுள் என்ன பண்றாரு? பரலோக தேவன் ஏற்கனவே அதை தான் செய்து முடிச்சுட்டு நம்ம எப்போ வருவோம்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா? அவர் என்ன பண்றாரு? உடனே நம்ம ரெடினோடனே அவர் நமக்கு பின்னால் இருந்து கொண்டு நம்மளை பேக் பண்றதுக்கு ஆயத்தமாயிட்டார். நமக்கு பின்னால் இருந்து நமக்கு வேண்டிய எல்லா பலனையும் கொடுத்து அதை அடையும்படியாக நமக்குள் கிரியை செய்வதற்கு அவர் ஆயத்தமாகி விடுகிறார். திருப்புங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18:19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகவும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. பரலோகத்தில் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு வச்சு நம்ம எப்போ எடுத்துக்கோன்னு காத்துக்கிட்டு இருக்கிற தேவன் சொல்லுகிறார். இயேசு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு இதெல்லாம் விளங்கிடுச்சு, எப்படி நடக்க போகுது இதெல்லாம். ரட்சிப்புனா என்ன, எல்லாம் பரலோகம் செஞ்சு முடிச்சு வைக்க போது இவங்க வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். அதனால தான் இந்த வார்த்தைகளை நிறைய பேரால் நம்ப முடியல பாருங்க, நம்ப முடியாத அளவுக்கு வார்த்தைகள். உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியத்தை குறித்தாலும், எல்லாம் சொல்லுங்க, எந்த காரியத்தை குறித்தாலும் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் சரி, அது என்னவா இருந்தான்னா எதை குறித்தாகலும் பூமியிலேன்னு சொல்லுவோம். ஏன்னா பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்குதுன்ட்டு கடைசியில் எல்லாம் பரலோகம் போய் பார்த்துக்கலான்னு இருந்துடக்கூடாது. பூமியிலே, இது பரலோகத்தை பற்றி பேசலை. சிலர் சொல்கிறாங்க இந்த பூமியில் ஒன்றும் ஆகாதியா, பரலோகம் போன வரைக்கும் எல்லாம் கண்ணீரத்தோட பார் கர்த்தர் நமக்கு அங்கே பசி இராது, அங்கே துக்கம் இராது, அங்கே இது இராது அது இராது. இதே தான் நான் வாழ்நாள் முழுக்க கேட்டு வந்த பாருங்க. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் விளங்குச்சு எனக்கு இது பூமியிலேயே கர்த்தர் எவ்வளோ செஞ்சு வச்சிருக்கிறாரு. பூமியிலே 2 பேர் யாராவது எதை குறித்தாகலும் இந்த பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் அந்த ஒரு மனம் என்கிறதுல பாருங்க ஒரு டிசிஷன் அடங்கி இருக்குது. ஒரு மனம்னு சொன்னா ஒரு ஆள் தான் ஒரு டிசிஷன் எடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆளை பிடிக்கிறார் தன்னோட நிற்கிறதுக்கு. எத்தனை பேர் நினைக்கிறீங்க இந்த இன்னொரு ஆளை பிடிக்கிறது ரொம்ப நல்லது? இந்த டயட்டையே எடுத்துங்க, சாப்பாட்டு விஷயத்தையே எடுத்துங்க சொல்றேன். இன்னொரு ஆளை கூட்டி சேர்த்து பாருங்க, நீங்க சாப்பிடாம பார்த்துக்கிற ஆளா? அவரும் உங்களோட சேர்ந்து நானும் உன்னோட ஒருமனப்படுறேன். இதை கண்டிப்பா இந்த 120 கிலோவில் ஒரு 25 கிலோவாது 30 கிலோவாது இறக்காம விடுறது இல்லை. அது வரைக்கும் ஒன்றை சாப்பிட விட மாட்டேன். நான் உங்களோட நிற்கிறேன், ஒருமனப்பட்டு உன்னோட நிற்கிறேன். நீ எடுத்த தீர்மானத்தில் நானும் உன்னோட நிற்கிறேன். பாருங்க, ஒருமனப்படுவது எனும்போது அது ஒரு பெரிய தீர்மானம் தேவைப்படுவது. என்ன நமக்கு வேண்டும்? தாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எதை குறித்தாகலும். அப்ப என்ன வேணுன்றதை பற்றி உட்கார்ந்து பரிசீலித்து ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும். நிறைய பேருக்கு அதே பிரச்சனை. என்ன வேணும்னு கேட்டா ஏதாவதுங்க பரவாயில்லைங்க. சிலர் பொண்ணு மாப்பிள்ளை கூட அப்படிதான் கேட்குறாங்க. என்ன மாதிரி பொண்ணு? ஏதோ ஒண்ணுங்க,
என்ன மாப்பிள்ளை? ஏதோ ஒண்ணு. எனக்கு ஆச்சரியப்பா இருக்கு, என்ன ஏதோ ஒண்ணுன்னு கேட்கிறாரு. என்ன வேணும் உங்களுக்கு? சிலர் என்ன வேணும்னு உட்கார்ந்து யோசிக்கவே இல்லைன்னு. தங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேணும், நீங்க என்னத்தை அடைய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், என்ன ஆக வேண்டும், உங்களுக்கு என்ன வேணும் தீர்மானம் பண்ணிட்டீங்களா? ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்களா? எல்லாம் கடவுள் பார்த்து ஏதாவது கொடுக்கட்டுங்க. கடவுள் எல்லாம் கொடுத்துட்டாரு. கொடுத்து பரலோகத்தில் வச்சுட்டு அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. பரலோகம் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்து விட்டது. நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அப்படி வச்சுட்டாரு அவரு. அவர் வச்சுட்டு அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. நீங்க எப்ப தீர்மானம் எடுப்பீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? கடவுளா பார்த்து இனிமே அவர் வந்து கொடுக்க போறாரு. இனிமே அவர் ஒன்றும் செய்யறதுக்கே இல்லை, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடித்து விட்டார். இருக்கீங்களா? அப்ப பூமியில யாராவது 2 பேர் எந்த ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டால்னா ஒரு ஆள் வந்து இந்த மனதை கொண்டு வந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கிறத பெரிய காரியம். இன்னொரு ஆளையும் கூட சேர்த்தாருன்னா நிச்சயமா அவருக்கு என்ன வேணுன்றது விளங்கிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஏதாவது ஒன்றுக்காக ஜெபம் பண்ணலாம், இன்னொரு ஆளை கூட முடியாது. கரெக்டாக இன்னொரு என்ன வேணும்னு தெரியணும் நிச்சயமா. அப்போ ஒருமனப்பட்டால்னு சொன்னால் எனக்கு என்ன வேணும், இந்த பிரச்சனையில் என்ன தீர்வை நான் காண விரும்புகிறேன், என்ன பதிலை நான் காண விரும்புகிறேன், எதை நான் பார்க்க விரும்புகிறேன், என்ன உண்டாக வேண்டும், எனக்கு என்ன வேண்டும் என்கிறத பற்றி ஒரு சரியான தீர்மானம். எல்லாம் சொல்லுங்க, தீர்மானம், டிசிஷன், ஒரு குவாலிட்டி டிசிஷன். என்ன டிசிஷன்? விடுறதில்ல, இதை நான் அடைந்தே தீருவேன் என்கிற ஒரு டிசிஷன். இப்படி வாழ்ந்தே தீருவேன், இப்படி அடைந்தே தீருவேன், இதை நான் எனக்கு உண்டாகி இருக்கும் என்கிற ஒரு தீர்மானம். தீர்மானம் இல்லாமல் எதையும் அடைய போறதே கிடையாது. யாரும் எதையும் அடைய போறதே கிடையாது. தீர்மானத்தை எடுக்கணும். உங்கள் தொழிலையாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்கள் கையின் பிரயாசம் எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, ஒரு தீர்மானம். நிறைய ஊழியக்காரர்களுக்கெல்லாம் சொல்கிறது தான், ஒரு தீர்மானமே இல்லை போகிறது. நான் வேணா போய் பார்க்குறேன் பாஸ்டர், ஒரு 6 மாதம் இருந்து பார்க்குறேன். நான் சொன்னேன், நீ ஏன் 6 மாதம் போய் காசை வேறு செலவழித்து வெயிட் பண்ணுற? பேசாமல் உங்கள் தாத்தா வீட்டுக்கு போயிரு. நீ தீர்மானம் இல்லை பாருங்க. நான் போய் பார்க்குறேன் பாஸ்டர், ஏதோ கர்த்தர் நடத்தினார்னா எல்லாம் நடக்கும், இல்லைன்னா நான் வந்துடுறேன் பாஸ்டர். இல்லை 6 மாதம் இல்லை 60 வருஷமானாலும் விடுறதில்லை. அதை நின்று எடுத்து தீர்மானம் பண்ணி செய்தே தீருவேன். அது வாய்க்கும், எனக்கு இதுதான் வேணும், இதுதான் என்னுடையது அப்படின்னு ஒரு தீர்மானம். தீர்மானம் தான் பாருங்க காரியங்களை கொண்டு வருகிறது வாழ்க்கையில். அப்போ நிறைய ஊழியக்காரர்களும் சரி மற்றவங்களும் சரி ஏன் எடுத்ததை வந்து செய்யாமல் விட்டுறாங்கன்னு சொன்னால், நடுவில் ஏன் போட்டுட்டு போயிடுறாங்கன்னு சொன்னால், அவர்களுக்கு ஒரு தீர்மானம் இல்லை. இதுதான் எனக்கு தேவை, இதுதான் என்னுடைய தீர்மானம், இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லக்கு. பரலோக தேவன் இதை அடையும்படியாக எனக்கு எல்லாவற்றையும் செய்து வைத்து விட்டார். என்னுடைய அதிகாரத்துக்கு கீழே எல்லாம் இருக்குது, இதை நான் அடைந்தே தீர்வேன் என்கிற ஒரு தீர்மானம் இல்லை பாருங்க. அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். 2 பேர் பூமியில் ஒருமனப்பட்டால் எதை குறித்தாகலாம்? எல்லாம் சொல்லுங்க, எதை குறித்தாகலாம்? பூமியிலே. அப்ப பூமியில ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுறேன். அப்ப பூமியிலே நீங்க எதை குறித்தாகிலும் ஒருமனப்பட்டால், 2 பேர் ஒருமனப்பட்டு, புருஷன் மனைவி 2 பேர் ஒருமனப்பட்டு, நாம் இப்படிதான் இருக்கும் நம்முடைய குடும்பம், இதைத்தான் நாம் அடைவோம், இதைத்தான் செய்வோம் என்று ஒரே மனதோடு இறங்குனீர்கள் என்று சொன்னால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஆனால் ஒருமனப்படுறது இல்லை. நம்ம அம்மா அந்த பக்கம் இழுக்கிறது, ஐயா இந்த பக்கம், என்ன 2 பேருக்கு என்ன வேணும்னு தெரியல. ஒருமனப்பட்டால் இந்த பூமியிலே அது உங்களுக்கு உண்டாயிருக்கும். எல்லாம் சொல்லுங்க, பூமியில் எனக்கு உண்டாயிருக்கும். உங்க வீட்டில், உங்க ஊரில், உங்க வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவியத்திலே உங்களுக்கு இப்பொழுது இன்றைக்கு அது உண்டாயிருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்போ பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்குமா? பூமியில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இப்போ எங்கே யார் இப்போ செய்ய வேண்டியது? பரலோகம் ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை. யார் செய்ய வேண்டியதாக இருக்குது? பூலோகம் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. பூமியில் இருக்கிற நாம் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால தான் பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும், பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். அப்போ ஏன் சிலர் சொல்கிறாங்க, என்னையா அது கடவுள் ஒன்றும் செய்கிறது இல்லையா, நம்ம செஞ்சாதான் அவர் செய்வாராக்கும், நம்ம செய்கிறத பார்த்தா அங்கே நடக்குதாக்கும், என்ன சொல்லி இருக்குதுங்க அப்படிங்க கேட்குறாங்க.
அது என்னது, பூமியில நாம என்ன செய்யறோமோ அதுதான் பரலோகத்தில் நடக்குதாமே அப்படின்னு கேட்குறாங்க. விளங்குறது இல்லை அவங்களுக்கு. நான் சொல்லுகிறேன், என்ன அர்த்தம் என்று சொன்னால், பரலோகத்தில் எல்லாம் செஞ்சு முடிச்சு வச்சாச்சு. இப்போ பூமி அந்த பரலோகத்துக்கேற்றவாறு நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்களா இங்கே அப்படின்னு பார்த்துருக்குது. நீங்கள் அதுக்கேற்றவாறு ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா பரலோகம் உங்கள் பின்னால் வந்து நிற்க போகுது. இதை புரிந்து கொள்ள ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்லேருந்து வாசிக்கிறேன் பாருங்க. ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்குது இல்லையா, சாதாரண இங்கிலீஷ் வெர்ஷனில் எப்படி சொல்லியிருக்கு, வாட் எவர் யூ பைண்ட் ஆன் எர்த் ஷால் பி பவுண்ட் இன் ஹெவன், வாட் எவர் யூ லூஸ் ஆன் எர்த் ஷால் பி லூஸ்ட் இன் ஹெவன். அதாவது எதை கட்டுறீங்களோ அது பூமியில், எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியில் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆனால் அதே மத்தேயு 18:18 ஆம்பிளிஃபைடு வெர்ஷனில் வாசித்து காண்பிக்கிறேன். இப்போ நான் சொன்ன அர்த்தம் உங்களுக்கு வழங்கும். நான் என்ன சொன்னேன், இப்போது பரலோகத்தில் ஏற்கனவே எதெல்லாம் கட்டணுமோ அதெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க, எதெல்லாம் கட்டவிழ்க்கணுன்றதும் தீர்மானம் பண்ணி வச்சிருக்காங்க. மீட்பின் மூலமாக இயேசுவை இந்த பூலோகத்தில் அனுப்பி எல்லாம் செஞ்சு எதெல்லாம் அனுமதி பெற்றிருக்குது, எதெல்லாம் அனுமதி பெறவில்லை, எதெல்லாம் நமக்கு உண்டாயிருக்கலாம், எதெல்லாம் நமக்கு உண்டாயிருக்கக்கூடாது, தரித்திரம் நமக்கு கூடாது, வியாதி நமக்கு கூடாது, தோல்வி நமக்கு கூடாது, ஜெயம், வெற்றி, சுகம், ஆரோக்கியம் இவைகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றவைகளெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது, அவைகளுக்கெல்லாம் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் பரலோகம் ஏற்கனவே மீட்பின் மூலமாக அதெல்லாம் செய்து முடித்து வைத்து விட்டு அங்கே தேவன் எல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்காரு, ரெடியாக வச்சுட்டு. இதுதான் அனுமதி, இது அனுமதி இல்லை, உன் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் சொல்லுது, பூமியிலே நீ எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். அப்போ என்ன அர்த்தம் பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்க, 18ஆம் வசனம். ட்ரூலி ஐ டெல் யூ, whatever you forbid and declare to be improper and unlawful on earth, அதாவது நீங்கள் எவைகளெல்லாம் தடை செய்து இது எனக்கு தகுதி இல்லை, எனக்கு ஏற்றது இல்லை என்று தடை செய்து சட்டப்பூர்வமாக இது என் மீது வரக்கூடாது என்று இந்த பூமியில எவைகளெல்லாம் தடை செய்கிறீர்களோ, whatever you forbid and declare to be improper and unlawful on earth must be what is already forbidden in heaven. அவைகளெல்லாம் ஏற்கனவே பரலோகத்தில் தடை செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஹலோ, இங்க நீங்க தடை செய்றீங்களே, இது எனக்கு கூடாது, வியாதியே நீ போ, தரித்திரமே நீ எனக்கு சொந்தம் அல்ல அப்படின்னு சொல்லி நீங்க தடை செய்கிறீர்களே, உனக்கு அனுமதி கிடையாது, உனக்கு அனுமதி மறுக்கிறேன், என்னுடைய சரீரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க உனக்கு அனுமதி இல்லை, இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லி அனுமதி எதற்கெல்லாம் மறுக்கிறீர்களோ அவைகளெல்லாம் ஏற்கனவே பரலோகத்தில் அனுமதி மறுக்கப்பட்டவை. ஹலோ, ஆகவே பரலோகம் சொல்லுது, ஆஹா அந்த ஆள் புரிஞ்சுக்கிட்டாரு, எதெல்லாம் பர்மிட்டட் எதெல்லாம் பர்மிட்டட் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட கை கோத்துக்கிட்டு பூலோகத்தில் இருந்து கொண்டு அவருக்காக நம்ம எல்லாம் என்ன செஞ்சு வச்சிருக்கோன்றதை புரிந்து கொண்டு நாம் அனுமதி மறுத்ததை அவரும் அனுமதி மறுக்கிறார், அனுமதிக்க மறுக்கிறார். அவருடைய வாழ்க்கையில அவருடைய வீட்டில் அதை அனுமதிக்க மறுக்கிறார். பரலோகம் எவைகளெல்லாம் தடை செய்கிறதோ அவைகளெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் தடை செய்கிறார் அப்படின்னு சொல்லி பரலோகமும் தேவ தூதர்களும் உங்களுக்கு பின்னால் வந்து நிற்கிறார்கள். ஆனால் நீங்க அனுமதி மறுக்காமல், சில சொன்னாங்க, கர்த்தர் ஏங்க இதை அனுமதிச்சார், நீங்க எதெல்லாம் அனுமதிக்கிறீங்களோ அவர் அனுமதிக்கிறார். ஹலோ, அதுதான் உண்மை. சில கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கும், அதுதான் உண்மை. நாம் எதெல்லாம் அனுமதிக்கிறோமோ அவர் அனுமதி. நான் அனுமதிக்க மாட்டேன், இது நடக்காது, எனக்கு இது கிடையாது. பரலோகம் இதை தடை செய்திருக்கிறது. பரலோக சுப்ரீம் கோர்ட்டில் தடை செய்யப்பட்டு மீட்பின் மூலமாக இது சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு பரலோகத்தில் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. பரலோக தேவன் இதை செய்து முடித்து விட்டார். ஆகவே அதன் அடிப்படையில் பூமியிலே அனுமதி மறுக்கிறேன், தரித்திரத்திற்கு அனுமதி மறுக்கிறேன், இல்லாமைக்கு அனுமதி மறுக்கிறேன், தோல்விக்கு அனுமதி மறுக்கிறேன், பலவீனத்துக்கு அனுமதி மறுக்கிறேன், இவைகளுக்கெல்லாம் அனுமதியை மறுக்கிறேன் நான் என்று சொல்லி அனுமதியை மறுக்கும் போது பரலோகம் சொல்லுது, அடே அப்பா நம்மால் ஒருத்தர் அங்கே இருக்கிறார், என்ன பண்ணியிருக்கோன்னு விளங்கி இருக்காரு. நாம் எதையெல்லாம் அனுமதி மறுத்து இருக்கிறோமோ சட்டப்பூர்வமாக எதெல்லாம் இனி இவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவர் அங்கே மறுத்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் சொல்லியிருக்குது, அப்படி நீங்கள் மறுத்தீங்கன்னா நீங்கள் எவைகளெல்லாம் கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். அப்போனா என்ன அர்த்தம்? நீங்கள் எவைகளெல்லாம் இந்த பூமியில கட்டுவீர்களோ அவைகளெல்லாம் ஏற்கனவே பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. எதெல்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பூமியில் அவைகளெல்லாம் நீங்கள்
கட்டி கொண்டிருக்கிறீர்கள். அதை பற்றி சொல்லும்போது தான் சொல்லுது, பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள்லாம் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் கட்ட ஆரம்பித்த பிறகு அங்கே கட்டுறது இல்லைங்க. அங்கே என்ன கட்டப்பட்டிருக்கிறது? ஏற்கனவே மீட்பின் மூலமாக எவைகளுக்கெல்லாம் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. மீட்பில தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறார்? மீட்பின் மூலமாக எது என்னுடையது என்று தேவன் சொல்லியிருக்கிறார், எதற்கு என்னுடைய வாழ்க்கையில் அனுமதி கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். அதை நான் புரிந்து வைத்துக் கொண்டு I have to now get on to the vital side of redemption. இந்த மீட்பிலே நான் செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்ய வேண்டும். கடவுள் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டாரு. பரலோகத்தில் அது செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுது பரலோகத்தோடு கை கோர்த்து கொண்டு இந்த பூமியிலே பரலோகத்தின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு பரலோகத்தின் சித்தம் பூமியிலே செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே எதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறோ அதற்கு நான் இங்கே அனுமதி மறுக்க வேண்டும். இருக்கீங்களா? எதையெல்லாம் நான் கட்டவிழ்க்கிறேனோ அது ஏற்கனவே அங்கே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் சொல்லியிருக்குது. And whatever you permit and declare proper and lawful on earth, எவைகளெல்லாம் சரி, இதை அனுமதிக்கலாம் என்று சொல்லி உங்களுக்கு ஏற்றது என்று சொல்லி நீங்கள் இந்த பூமியில் அனுமதிக்கிறீர்களோ must be what is already permitted. and அவைகளெல்லாம் ஏற்கனவே பரலோகத்தின் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும், அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இதுக்காக தான் இவ்வளோ போதிக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, எல்லாம் செஞ்சு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இவளெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக ஞானத்தையும் வேகத்தையும் அறிந்து கொள்ளவும் உங்களுக்கு நாங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொள்கிறோம். ஏன்னா இப்படி ஞானம் வேகம் அறிவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டு தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து, சித்தம்னா என்ன? பரலோகத்தில் எதெல்லாம் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் எதெல்லாம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே மீட்பு எனக்கு என்னத்தை பெற்று தந்திருக்கிறது, என்னத்தை கூடாது என்று தடை செய்திருக்கிறது, இதையெல்லாம் நான் அறிந்து வைத்துக்கொண்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து வைத்துக்கொண்டு நடக்கிறதெல்லாம் ஏதோ எல்லாம் கடவுள் சித்தம் இருக்கக்கூடாது. ஹலோ, கடவுள் சித்தம் இல்லாமல் நடக்குமாங்க? ஒருத்தர் சொல்கிறாரு. அது நடந்ததுன்னா கடவுளுடைய சித்தம் தானே. நான் அப்படி நடந்துட்டாலே கடவுளுடைய சித்தமா? ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டிங்க. எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் கடவுளுடைய சித்தம்ன்றாரு. எதெல்லாம் நடக்குதோ அது கடவுளுடைய சித்தம் இல்லை. நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது உலகத்தில், அதெல்லாம் கடவுளுடைய சித்தம் கிடையாது. உலகத்தில் தரித்திரம் தாண்டவாமல் ஆடிக்கொண்டிருக்கிறது, அது கடவுளுடைய சித்தமா? கிடையாது. உலகத்தில் நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது, அது கடவுளுடைய சித்தமா? கிடையாது. உலகத்தில் தோல்வியிலும் விரக்தியிலும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கடவுளுடைய சித்தமா? மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் விரக்தியிலே, வாழ பிடிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இதெல்லாம் கடவுளுடைய சித்தமா? கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு இருக்கக்கூடாது என்று பரலோகம் மீட்பின் மூலமாய் தடை செய்திருக்கிறது. எனக்கு சந்தோஷம், எனக்கு சமாதானம், எனக்கு நிம்மதி, எனக்கு ஆரோக்கியம், எனக்கு வெற்றி, எனக்கு செழிப்பு என்று சொல்லி பரலோகம் பிரகடனப்படுத்தி இருக்கிறது. பரலோக தேவன் இதெல்லாம் செய்து முடிச்சிட்டாரு. இதுக்கெல்லாம் அனுமதி இல்லைன்னு சொல்லி வைத்திருக்கிறார். அப்ப நான் என்ன பண்ண வேணும்? எதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு நான் அனுமதி கொடுக்க வேண்டும். எதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளுக்கு நான் அனுமதி மறுக்க வேண்டும். ஆகவே நான் கட்ட வேண்டும், கட்ட அவிழ்க்க வேண்டும். அனுமதி கொடுக்கப்பட்டவைகளை கட்ட அவிழ்க்க வேண்டும், அனுமதி மறுக்கப்பட்டவைகளை கட்ட வேண்டும். அப்ப எப்படி இவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. Why can we have such authority? நமக்கு ஏன் இவ்வளவு அதிகாரம்? எப்படி இவ்வளவு அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட முடியும்? எப்படி கொடுக்க முடியும்னா, பரலோகத்தில் தேவன் மீட்பின் மூலமாக இதெல்லாம் செய்து முடித்து விட்டார். இயேசு அந்த பூலோகத்துக்கு அனுப்பி எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இயேசு இந்த பூலோகத்துக்கு வந்து மனிதனாய் வந்து மாம்ச ரூபத்தை எடுத்து எனக்காக, எனக்கு பதிலாளாக வந்து என்னுடைய ஸ்தானத்தில் நின்று எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அதுதான் மீட்பு. இது பரலோக தேவன் எனக்காக செய்த ஏற்பாடு. அதன் அடிப்படையிலே பரலோகம் சில காரியங்களை திட்டவட்டமாக சட்டப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இது இப்படிதான் அப்படின்னு சொல்லி சட்டப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஆகவே தான் சொல்லுகிறது, இருவர் எதை குறித்தாலும் ஒருமனப்பட்டு பூமியிலே வேண்டிக் கொண்டால். அதாவது எப்படி வேண்டிக் கொள்கிறார்கள்? வேண்டிக் கொள்றதுக்கு முன்னால் என்ன வருது? சித்தம் வருது. கடவுளுடைய சித்தம் என்னன்னு அறிந்து, கடவுள் எனக்கு என்ன அனுமதிச்சிருக்கிறார் என்பதை அறிந்து, கடவுளுடைய பார்வையிலே எது அனுமதி பெற்றிருக்கிறது, மீட்பின் மூலமாக எதெல்லாம் எனக்கு உண்டாயிருக்க வேண்டும், எதுக்கெல்லாம் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்பது முதல்ல அறிஞ்சுக்கிட்டு 18ஆம் வசனத்தின் மூலம் 18ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி எதெல்லாம் எனக்கு உண்டு, எதெல்லாம் எனக்கு கூடாது என்பதை அறிந்து கொண்டு, சித்தத்தை அறிந்து கொண்டு, அந்த சித்தத்தின்படி ஒருமனப்பட்டு இன்னொருவரோடு பூமியில் இருவர் ஒருமனப்பட்டு
எவைகளை வேண்டிக் கொண்டாலும், எதை வேண்டிக் கொண்டாலும், அந்த சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அதை பரலோகத்தில் இருக்கிற தேவன் இவர்களுக்கு செய்வார். இருக்கீங்களா? அப்ப பாருங்க, ஏன் இந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எதை வேணா கேட்கலாம், எதை வேணா பெற்றுக்கொள்ளலாம். நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன்னு சொன்னால், நான் இன்றைக்கு இப்படித்தான் வாழ்வேன், நான் வெற்றியாக வாழ்வேன் என்று தீர்மானம் எடுத்தால், நான் செழிப்பேன் என்று தீர்மானத்தை எடுத்தால், நான் வியாதியை மேற்கொள்வேன் என்று தீர்மானத்தை, தரமான தீர்மானத்தை எடுத்தால், இப்படித்தான் செய்வேன் அப்படின்னு ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெற்றே ஆவேன் என்று தரமான தீர்மானத்தை நீங்கள் எடுத்தால், இந்த உலகத்திலேயே அந்த தீர்மானத்தை நிறைவேறாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய அவ்வளவு பெரிய பிசாசு இந்த அண்ட சராசரில் எங்கேயும் கிடையாது. நடக்கவே நடக்காது. நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா, அது ஏன் எந்த பிசாசும் தடை செய்ய முடியாது என்று சொன்னால், அது தேவனே உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒன்று. நீங்கள் விரும்பி இருக்கிறது, தேவன் உங்களுக்காக அனுமதித்திருக்கிறது. பரலோக சுப்ரீம் கோர்ட் அது உங்களுடையது என்று அறிவித்திருக்கிறது. ஆமென். கோர்ட்ல அறிவிச்சிட்டாங்கன்னா வந்து பொசஸ் பண்ணிக்கலாம் உங்களுடையதை, இல்லையா? அதை யாரை தடுத்து நிறுத்த முடியாது. எல்லாம் சட்டமெல்லாம் உங்க பின்னால் வந்து நிற்கும். நீ உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி சட்டமெல்லாம் உங்க பின்னால் வந்து நிற்கும். ஏன்னா கோர்ட் ஆணையிட்டு இருக்கிறது. அதுபோல தான் பரலோகம் ஆணையிட்டு இருக்கிறது. ஆகவே அதை தடை செய்ய எந்த சக்தியும் இந்த பூமியிலே கிடையாது. சிலர் சொல்றாங்க, இதெல்லாம் நடக்குமாயா? பூமியிலே எதை கேட்டாலும், இருவர் ஒருமுறைப்பட்டு எதை கேட்டாலும் அதை பரலோகத்தில் இருக்க பிறவா செய்வார். அதெல்லாம் சும்மாயா? சிலருக்கு நடக்கும், சிலருக்கு இப்படியெல்லாம் சொல்றாங்க. மீட்பு விளங்கலன்னு அர்த்தம். மீட்பை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் சொல்றேன், இருதயம் உறுதிப்பட முடியாது, விசுவாசத்தில் உறுதியாக இருக்க முடியாது. பயப்படாமல் இருக்கிறான், அசைக்கப்படாது இருக்கிறான். கர்த்தரை நம்பி அவனுடைய இருதயம் திடனாக இருக்கும், அவன் கலங்குவதில்லைன்னா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இருதயம் வேணும்னா, இந்த மீட்பிலே எனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை திட்டவட்டமாய் அறிந்து கொள்ளணும். அப்போதான் இருதயம் திடப்படும், இருதயம் உறுதியாய் இருக்கும். இது என்னுடையது, வெற்றி என்னுடையது தான். இதுக்கு தடைக்கெல்லாம் 1000 காரியங்களை கொண்டாந்து பிசாசு போடலாம். ஆனால் வெற்றி யாருது? என்னுடையது. நான் 50 ஓவர் மேட்ச் விளையாடுறது இல்லை. ஹலோ, இது ஒன்றும் ஒன் டே கிரிக்கெட் இல்லைங்க. 50 ஓவர் முடிஞ்சு டிக்ளேர், நீ வின்னு, நீ தோல்வின்னு அனுப்புறதுக்கு கிடையாது. நான் எப்படி விளையாடுறேன்னா, நான் ஜெயிக்கிற வரைக்கும் விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். நான் ஜெயிக்கிற வரை விளையாடுவேன். நான் ஜெயித்து ஆக வேணும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதனால் 50 ஓவராக இருந்தாலும் 500 ஓவராக இருந்தாலும் நான் ஜெயிக்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஏனென்றால் நான் ஜெயிப்பேன். ஹலோ, இருக்கீங்களா? அப்புறம் சொல்லக்கூடாது, எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, இது முடிஞ்சு போன மேட்ச் முடியல, நாளைக்கு திருப்பியும் எடுத்துக்குவோம் மேட்சை விளையாட. நான் தான் சொல்றது பிசாசு, நீ செய்யறதை செய், நான் பார்க்குறேன். நான் வின் பண்ணியே தீருவேன். முதல் 2 ரவுண்டில் அடி வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் 15வது ரவுண்டில் விடுற குத்துல நீ எந்திரிக்க மாட்டேன். அது வரைக்கும் நான் விடுவதில்லை. ஏனால் வெற்றி என்னுடையது என்று பரலோகம் ஏற்கனவே அறிவித்து விட்டது. அதற்கு மாறான தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே நான் விளையாடுறது, நான் ஜெயிக்கிற வரைக்கும் விளையாடுவேன். ஹலோ, இருக்கீங்களா? அப்ப நீங்க எப்படி விளையாட போறீங்க? நானும் எவ்வளோ பார்த்துட்டேங்க. நம்மளால் ஜெயிக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கையை விடக்கூடாது. ஜெயிக்கிற வரைக்கும் விடுறதில்லை. ஆமென்.